வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல ராதிகா அவங்க அம்மா மயு எல்லாம் வீட்டுக்கு வராங்க. இவங்க அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. ஏம்மா நீ பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னை அங்கே அசிங்கப்படுத்திட்டேன்னு திட்டுறாங்க. நான் நிஜமாக தான் கொடுத்தேன்றாங்க. பொய் சொல்லாதம்மா, நான் இந்த குழப்பத்துக்கு நீ சொன்னது தான் நிஜம்னுட்டு நானும் அங்கே சொல்லிட்டேன். அங்கே பார்த்தாக்கா மயு வந்து சொன்னதில் அங்கே நிஜம் தெரிஞ்சிச்சு. ஏமா நீ இப்படி பண்ண, எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு அவங்க மேலே பழி போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புது போதலன்னுட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வரும் பார்க்கலான்ட்டு என்ன வேறு கூட்டிகிட்டு போயிட்டேன், நான் அசிங்கப்படுத்திட்டேன்ட்டு இவங்க அவங்க அம்மா பிடிச்சி மாறி மாறி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா மயு பிடிச்சி திட்டுறாங்க. உன்னை பாக்யா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் எப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களோட ஸ்கூலுக்கு வந்தாங்கன்றாங்க. அது எப்படி எதுக்காக வந்தா, உன்னை வந்துட்டு அங்கே பொய் சாட்சி சொல்கிறதுக்கு சொல்ல சொன்னாலான்னுட்டு அவங்க அம்மா மொய்வு பிடிச்சி மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. அவங்க எதுவும் என்ன சொல்லலை, நானாக தான் சொன்னேன்றாங்க. அது எப்படி நீ எப்படி சொன்ன, இந்த விஷயத்த நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்றாங்க. நாங்கள் உங்ககிட்ட சொன்னாக்கா நீங்கள் என்னை திட்டுவீங்க தான், நான் சொல்லலை. அப்போது பாக்யா வந்து உன்னை பார்த்தாலா, நீங்கள் 2 பேர் நேற்று பேசிகிட்டு இருந்தீங்களா அதுதானான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் நேற்று சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் வீட்டில் இல்லை, அதனால் அவங்கள என்னை வந்து பார்த்தாங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டு பார்க்குக்கு வந்தேன். அவங்களும் பார்க்குக்கு வந்தாங்க. அவங்க பாட்டி பற்றி சொன்னாங்க, ஜெயிலில் இருக்கிறத பற்றி வருத்தப்பட்டாங்க. அவங்கள பார்த்து எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நடந்த விஷயங்களாம் எனக்கு தெரியும்ன்ட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்னை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவள் சொன்னால் அப்படி சொல்லிக் கொடுப்பியா, இப்போ உங்கள் அம்மாவை என்னை நீ அசிங்கப்படுத்திட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டு அங்கே வந்து நீ சாட்சி சொல்லி அசிங்கப்படுத்திட்டேன்ட்டு இவங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் சேர்ந்து என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணுறீங்களா, இப்போ அவர் வருவார், அவர் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், யாருக்குமே நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாமல் தண்டனை கொடுத்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிலைமைக்கு என்ன ஆளாகிட்டீங்களா 2 பேருன்ட்டு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு மயு அவங்க அம்மாக்கிட்ட பேச வராங்க. அப்போ சொல்கிறாங்க, எல்லா விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் தான் நேரில் இருந்து பார்த்தேன்னா, நீங்கள் தான் எப்பயுமே உண்மையாக இருக்குன்னு சொல்லுவீங்களே, அதனால தான் நான் அவங்க வந்து சொன்னேன், பாட்டி உங்களை தள்ளி விடலாமா, நீங்களா தான் பூஜாடி சறுக்கி விழுந்துட்டீங்க, அப்போ அந்த பாட்டி உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தாங்க, ஆனால் நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னுட்டு நான் தான் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தேன், குழந்தை இல்லைன்ட்டு ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்பட்டு அழுததெல்லாம் உனக்கு கஷ்டமாக தெரியல, பாக்கிய கஷ்டப்பட்டான்னு மட்டும் நீ அங்கே வந்துட்டு சாட்சி சொன்னியே, ஏன் நீ அப்படி சொல்லலைன்னு கேட்குறாங்க. உண்மையாக இருக்கணும்ட்டு நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நேரில் பார்த்ததை சொல்லிட்டோமா, அது தப்பான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இங்கே மொய் ஒவ்வொரு தடவையும் ராதிகா 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா குறுக்க வந்து தடுக்க பார்க்குறாங்க. மயு ராதிகாவும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மயு உண்மையாக சொல்ல வந்துட்டாங்கன்ட்டு ராதிகாவோட அம்மா மேலே தப்பு இருக்குதுன்னுட்டு அவங்க மயு பேசுறதை தடுக்கிறதுக்கு வராங்க. ராதிகாவும் அவங்களுக்கு பிடிச்சி திட்டுறாங்க. ராதிகா திட்டுறாங்க, எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களா, இப்போ நான் தானே எல்லாரும் எதற்கு கெட்டவளாக நிற்கிறேன்னுட்டு இவங்க திட்டுறாங்களேன்ட்டு மயு எழுந்து போக பார்க்குறாங்க. போகாதமான்ட்டு அவங்க மயுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதே நேரத்தில் கோபி வந்துட்டு பாரில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிட்டேனே, என்னால் எங்கள் அம்மா ஜெயில் வெளில போயிட்டு கஷ்டப்பட்டாங்களேன்ட்டு அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வராரு. ஏன்டா இங்கேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, பரவாயில்ல, அந்த இடத்துல மயு வந்துட்டு உங்கள் அம்மா வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டான்ட்டு அவங்ககிட்ட வந்துட்டு அங்கே உண்மையை சொல்லலைனாக்கா எங்கள் அம்மா உள்ளவே இருந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்னவே பெற்றதை அவருங்க என்னை நம்பி தான் அங்கே வந்தாங்க. என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு கூட நானும் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு அவங்கள இந்த மாதிரிலாம் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா மாமியார் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அம்மா இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுட்டாங்க, இதெல்லாம் என்னால் தானே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்திருக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையான்ட்டு இவர் மனசில் இதெல்லாம் சொல்லி புலம்புறாரு. எல்லாமே இந்த ராதிகாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான், அவளை நான் கல்யாணம் பண்ணதில் நிம்மதியாக போச்சுன்ட்டு இவர் புலம்புறாரு. சரிடா கிளம்பு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இல்லைடா நானே போய்க்கிறேன்ட்டு இவர் பாக்யா வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துல பாக்யா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து நிற்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.